ஹாய், வெல்கம் டு மை சேனல் ஃபிட்டி 50. இன்றைக்கி நம்ம ஃப்ரெஷ் சீரீஸ் ஆரம்பிக்க போகிறோம். சீரீஸ் நம்பர் 22. இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸசைஸும் தொடைக்கானது. அதாவது தைஸில் இருக்கிற ஃபேட்டை குறைக்கிறதுக்கான எக்ஸசைஸ். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எக்ஸசைஸ் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் தொடை இழைக்கணும்னு நினைக்கிறவங்க கட்டாயம் கொஞ்சம் மெனக்கெட்டு பண்ணி பார்த்துருங்க. கட்டாயம் ரிசல்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் பண்ணி காமிக்கிறேன், அதுக்கப்புறம் அதோட பெனிஃபிட்ஸ்லாம் பேசலாம். ஸ்டே டியூன்ட். பாருங்கள், இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது கம்ஃபர்டபுளாக ஒரு பொசிஷனில் இந்த மாதிரி பொசிஷன் எடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கு அடுத்தது காலை இப்படி பண்ணிடுங்க உள்பக்கமாக. இந்த கால் மேலேயே தான் இருக்கணும். அதுக்கப்புறம் வெளியில் கொண்டு வந்துடுங்க. ஸோ ஒரு தடவை உள்பக்கமாக கொண்டு வந்துட்டு வெளியில் பேலன்ஸ் பண்ணி தான் இருக்கணும். கையை கீழே வைக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு முடியாதவங்க பக்கத்தில் ஏதாவது ஒரு சேரோ ஸ்டூலோ வச்சுக்கோங்க. அப்படி பிடிச்சிட்டு இப்படி பண்ணும்போது கொஞ்சம் பேலன்ஸ் கிடைக்கும். மற்றவங்க பேலன்ஸ் இருக்குன்றவங்க அப்படியே பண்ணுங்க. ஓகே, இந்த ஹிப் வந்து ஃபுல்லாக ரொட்டேட் ஆகிட்டு உள்ளே வந்து முட்டியால் தரையை டச் பண்ணிவிட்டு மேலே கொண்டு வரணும். ஓகே, பாருங்க, நல்லா பிரிச்சுக்கணும். இப்படி வி ஷேப்ல இருக்கணும். அப்புறம் உள்ள போயிட்டு வெளியில வரணும். ஓகே, ரெண்டு பக்கமும் 15 தடவை பண்ணலாம். பாருங்க, ஆல்ரெடி 3 தடவை ஆயிருக்கு. நல்லா கம்ஃபர்டபுளா இந்த மாதிரி யோகா மேட் போட்டுட்டு சாக் ஷூ போட்டுட்டு பண்ணுங்க. ஸோ தட் உங்களுக்கு பாதம்லாம் வலி இல்லாமல் இருக்கும். இது எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வார்ம் அப் பண்ணிட்டு பண்ணுங்க, ஏன்னா டைட் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு வார்ம் அப் பண்ணி இதை ஃப்ளெக்சிபிளாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, கால் பார்த்தீங்கன்னா 2 பாதமும் இந்த வி ஷேப்பில் இருக்கணும். நகர்ந்து போனாலும் திருப்பி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கொண்டு போங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா கால் வெளியில் நகர்ந்துருக்கு. இப்போ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபிஃப்டீன் டைம்ஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். பெயின்ஃபுல்லாக இருக்கும் இங்கெல்லாம். ஓகே, 1 or 2 டைம்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், 15 தடவை முடிச்சிருப்போம். இதோட பெனிஃபிட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கலாமா? நம்ம தைஸை தான் டார்கெட் பண்ணி பண்ணுறோம். ஸோ தொடையை சுற்றி இருக்கிற ஃபேட் எல்லாம் டிசால்வ் ஆகும். தொடை ரொம்ப ஹெவியாக இருக்குன்னு நினைக்கிறவங்க கட்டாயம் இந்த மாதிரி எக்ஸசைஸை ஒவ்வொரு வாரமும் 2 தடவையாவது டைம் டேபிள் மாதிரி போட்டு பண்ணுங்க. அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்கிற மேஜர் மசில்ஸில் காலில் இருக்கிற மசில்ஸ் தான் பெரிய பங்கில் இருக்குது. ஸோ அந்த இடத்துல டார்கெட் பண்ணி பண்ணும்போது ஃபுல் பாடியும் ஆக்டிவேட் பண்ண முடியும். நல்ல சர்க்குலேஷன் அதிகப்படுத்த முடியும். தொடையில் இருக்கிற மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும். தேவையில்லாத ஃபேட் போகும்போது நல்ல ஒரு ஷேப் உங்களுக்கு கிடைக்கும். அது தவிர்த்து அங்கே ஹெவியாக இருந்ததுன்னா, அதாவது கால் பகுதி நிறைய ஹெவியாக இருந்ததுன்னா நம்ம ரொட்டீன் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறதே கஷ்டமாக இருக்கும் இல்லையா? இதை நம்ம ரொட்டீனாக பண்ணிகிட்டே இருந்தோம்னா அந்த இடத்துல ஹெவினஸ் இல்லாமல் வெறும் மசில்ஸ் இருந்ததுன்னா ஈஸியாக நம்ம தினப்படி வேலையெல்லாம் பண்ண முடியும். உட்காந்து எழுந்துக்க முடியும். குனியும் போது கஷ்டமாக இருக்காது. சீக்கிரமாக நடந்தால் ஃபாஸ்ட்டாக வாக் பண்ணும் போதும் கஷ்டம் இருக்காது. படி ஏறும்போது சில பேர் பார்த்தீங்கன்னா தொடை இழுத்து பிடிச்சிக்கும். அதனால லிஃப்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி மூவ் ப்ளஸ் தைஸை டார்கெட் பண்ணுற மாதிரியான இந்த மாதிரி எக்ஸசைஸை ரெகுலராக பண்ணிகிட்டே வந்தால் ஈஸியாக இருக்கும் லைஃபும். ஸோ இன்றைக்கெல்லாம் இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வார்ம் அப் எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சுட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா கொஞ்சம் டைட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. நாளைக்கு புது எக்ஸசைஸ் தைஸுக்கானதே அதோட உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு மை சேனல் ஃபிட்டி 50. பாய்.